அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு கடைகளில் போய்ட்டு 50-60ன்னு காசு கொடுத்து செலவு பண்ணி நிறைய வாங்கி குடிக்கிறோம். அதை விட நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியான ரெசிபி நிறைய செஞ்சு சாப்பிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அது மாதிரி ஒரு ரெசிபி தான். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி எடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசின் தான். பாதாம் பிசினை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ், இதுவும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு சப்ஜா சீட்ஸ் கிடச்சா அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையுமே ஒரு ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா, ஒரு டீஸ்பூன் போட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி உங்களுக்கு வந்துடும். அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது வந்து கஸ்டர்டு மில்க் தான். இதுக்கு தண்ணி ஊற்றாமல் ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். பால் காயட்டும். அதுக்குள்ளே கஸ்டர்ட் பவுடர்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே இப்போ கிடைக்குது, அது வாங்கிக்கோங்க. நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சமாக ஊற்றி அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்குள்ளே பால் காஞ்சிருச்சு பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் போல் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறையவோ கூட்டியோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுக்கிற கஸ்டர்ட் மில்க்கையும் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் மில்க் சேர்த்த உடனே கைவிடாமல் கொஞ்சம் கிளறுங்க, இல்லைனா உங்களுக்கு அடியில் வந்து கட்டி தட்டிடும். அதனால் நம்ம கைவிடாமல் கிளறணும். இந்த மாதிரி கிளறிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து இந்த அளவுக்கு திக்காகிடும். இதை இப்போ ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அடுத்ததாக வந்து நம்ம ஜெல்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 300 ml தண்ணியை வந்து கொதிக்க வைங்க. அது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு 5 கிராம் போல் கடல் பாசி, அகர் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. இது ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 50 கிராம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற கடல் பாசியுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் கிளறுங்க. இது சைனா கிராஸ் வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு ஃப்ளாட்டான தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் தான் எடுத்துருக்கிறேன். சூடாக இருக்கும்போதே நீங்கள் இதை வந்து செஞ்சிடணும். அதனால் சுட சுட செஞ்சுடுங்க. எல்லோ ஃபுட் கலர் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இன்னொரு ஃப்ளாட்டான தட்டு எடுத்து நான் வந்து ஆரஞ்சு ரெட் கலர் தான் எடுத்துருக்கிறேன். அதுலேயுமே ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஆற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல செட் ஆகி இந்த மாதிரி ஜெல்லி ஷேப்புக்கு வந்துடும். இது உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கூல்ட்ரிங்க்ஸில் கலக்க போகிறதுன்றனால குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற பால் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆகிடுச்சு. இது வந்து அடியில் வந்து உங்களுக்கு அப்படியே தங்கின மாதிரி இருக்கும். அதனால் நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஊற வச்சுக்கிற சப்ஜா சீட்ஸை சேர்த்துக்கலாம். சியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் போல் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கூட குறைய கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஆற வச்சு கட் பண்ணி வச்சுக்கிற அகரையும் சேர்த்துக்கலாம். க்ரீன் கலர் இன்றைக்கி எனக்கு கிடைக்கல, இல்லைன்னா க்ரீன் கலர் சேர்த்தா இன்னுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ் செஞ்சுருக்கோம் பாருங்கள். இதில் போட்டிருக்க எல்லா பொருளுங்களுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு அவ்வளோ குளுமை கொடுக்கக்கூடிய பொருளை தான் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த அகர் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே விருப்பப்பட்ட நட்ஸும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாமே கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பராக நம்ம வீட்லேயே கம்மியான செலவில் இவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.